ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி யுகாதி. இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பக்கத்து வீட்டு அக்கா சுட சுட போலியும் வடையும் கொடுத்தாங்க. என்னக்கா ஸ்பெஷல்னு கேட்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி யுகாதின்னு. ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு காலையிலேயே பாப்பா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மம்மி கண்டிப்பாக வந்து சிக்கன் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நானும் ஏதாவது சாமிக்கு படைக்கிறதுக்கு தான் செய்யலான்னு இருந்தேன். ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்டை போய் கடையில் போயிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி அவிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், நாங்கள் எப்பயுமே மேக்ஸிமம் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா காஞ்ச உடனே கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் கிரேவி தான் செய்யலான்ட்டு ஒரு 2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது மேக்ஸிமம் நான் கொஞ்சம் கறிவேப்பிலை, பட்டை, லவங்கம் அது மாதிரி சேர்த்துவோம் இல்லையா. இது அம்மா சொல்லி கொடுத்தது தான். அப்போ சின்ன வயசுலலாம் சமைக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி சமையல்லே நான் நின்றுக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதையும் எடுத்து நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலாம். அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு குழம்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து மேலே தெளியும் போது தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி. இது மேக்ஸிமம் ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுவேன். அப்படியே குழம்பிடுச்சு. அதே மாதிரி சொல்லிக்கிறாங்க இல்லையா, சின்னதாக கட் பண்ணால் அதோடைய தக்காளியும் போடுவேன் சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் நானும் பாப்பா ஹஸ்பண்டுன்றதுனால 3 பேருக்கு தேவையான அளவுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்தால் போதுங்க. அவ்வளோதான் செஞ்சேன். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள் தான், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். அதே மாதிரி மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா சக்தி தான் பிடிக்கும். சக்தியில் சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் எல்லா பொடிங்களுமே சக்தி தான். எப்பயுமே அந்த பிராண்ட் என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்து அம்மா யூஸ் பண்ணதுனால நானும் அதே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணி ஜூஸியாக கொஞ்சமாக வரும் இல்லைங்களா, அந்த ஜூஸியாக வரும்போது அப்படியே எடுத்து ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. என் பொண்ணு எப்பயுமே கேட்பா, ஆனால் நான் தரமாட்டேன். அதை எடுத்து காலி பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை நல்லா மூடி போட்டு ஒரு 2 விசில் வரலும் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிரேவியாக வரும் இல்லைங்களா, கொஞ்சமாக தேங்காய், அதுவும் இப்போ விற்கிற விலைக்கு தேங்காய் வாங்க முடியும், அந்த அளவுக்கு விலை விற்கிது. சரி என்ன பண்ணுறது, தேங்காய் போடாமல் குழம்பும் நல்லா இருக்காது இல்லையா. கொஞ்சமாக தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு அதிகமாக போட்டால் கொஞ்சம் காரத்தன்மையாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மிளகு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் 2 விசில் வந்துடுச்சு. இறக்கிட்டு பார்த்தா நல்லா ஜூஸியாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப எம்மியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காயோட பேஸ்ட்டு எல்லாமே, அதை எடுத்து ஃபுல்லாக சேர்த்தி நல்லா அதில் கொதி வர அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டின உடனே நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருந்தது. அந்த ஃப்ளேவருக்கு பாப்பா வந்துட்டு மம்மி அப்படின்ட்டு வந்தால். என்னுடைய குழம்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹஸ்பண்டும் சீக்கிரம் அப்படின்ட்டு கத்திகிட்டு இருந்தார். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, நான் செய்யும் போது நியர்லி 10 o'clock. அதுக்கப்புறம் சர்விங்ன்ற பேரில் ஒரு சின்ன தட்டில் 2 இட்லி, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு கொடுத்து அப்படியே கொடுத்தேன். ரொம்ப எம்மியாக சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா, சூப்பர்னு சொல்லி தானே ஆகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.